இந்த விழா இன்று ஓராண்டு இந்த குழந்தை தொடர்ந்து 2வது ஆண்டில் அறிவித்து வைக்கிறது. அதற்கு வருகை புரிந்து வாழ்த்து வழங்கியிருக்கும் அனைத்து நல்ல வளங்களுக்கும் எளிமையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இப்போ ஓராண்டு நடந்து கொண்டிருப்பது, வெற்றி விழா செய்து கொண்டிருப்பது காரணம் உங்களுடைய பேராதரவு தந்து வருகை புரிந்து வந்த அவர்கள் அத்தனை நல்ல வளர்களுக்கும் நீண்ட ஒரு முறை நன்றி கூறி இப்போது விழா திருவிக்காவின் மணிமொழியுடன் தொடர்கிறது. பேச்சு என்பது வெற்றா என்று பெரும் கூட்டுறவு அன்று அது ஒரு கலை. பேச்சை கலையாக்குவது அறிவுடமையாகும், அதனை வெறுமையாக்குவது அறிவுடமையாகாது என்ற திருவிக்காவின் மணிமொழியுடன் ஐயன் திருவள்ளுவரின் 54வது குரல் 54வது வாரத்தை வைத்து 54வது குரல் பெண்ணும் பெருந்தக்க யாழ்நில கற்புண்ணும் பிள்ளை உண்டாக பெறும் என்ற ஐயன் திருவள்ளுவரின் 54வது குரல் இல்வாயு நடத்த ஒரு பெண்ணிடம் கற்பு என்னும் மன உறுதி வெட்டும் விரும்பியவர்களானால் அத்தகைய பெண்ணிட பெருமை வாழ்ந்து என்று சொல்லியிருக்க உலகில் வேறு என்ன இருக்க முடியும் என்று ஐயன் திருவள்ளுவரின் 54வது குரலை ஏற்றி இப்போது நமது அரங்கம் தொடங்கியிருக்கிறது. இப்போது இந்த அரங்கம் தொடங்குவதற்கு நாங்கள் ஓராண்டு நாங்கள் எடுத்த முடிவு. ஓராண்டு எண்ணி தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா என்று யோசித்து ஐயா ராஜா அவர்களும் பசீர் அவர்களும் என்னை ஐயா மாமா எப்ப தொடர்பு சொல்லி நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு ஓராண்டுக்கு பிறகு இதை தொழிலில்லாமல் இன்று நடத்தி கொண்டிருந்தோம். இந்த சுமை ஒரு பெரிய சுமையாக இருந்தது எண்ணினோம். ஆனால் சுமைகளாக அல்ல என்றிருக்கின்ற ஓராண்டு நீங்கள் கொடுத்த ஆதரவு நாங்கள் செய்த செய்திகளை நீங்கள் அப்ரிசியேட் நல்ல பெருமைப்பதில் சொல்ல நான் செய்ததால் எங்களுக்கு ஏற்பட்ட சுமைகளே அல்ல என்ற இந்த சிறிய கருத்துடன் இப்போது இந்த விழா தொடங்கியிருக்கிறது. அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம், கடவுள் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷினி. நான் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலகு கருதுனான் ஆயா பயனின் கோள் வாழறிவன் நற்றால் தோளாவன் மனமிசையினான் மானதி சேர்ந்த இளமிசை நீந்து வாழும் எங்கள் வேண்டாமை இல்லாமது செய்தற்கு யாண்டும் இருந்து இல்ல சேவா இதழன் பரிசு புகழ்ந்தார் நாட்டு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிவபால சுப்பிரமணியனே வா வைத்தேன் எல்லவும் பயமில்லையே பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே என் இசையெல்லாம் முன்னேறே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அலைக்கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாய் மனம் தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம். கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே. இந்த சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா, எங்கும் சாந்தி நிலவதப்பா. வெள்ளமாத பள்ளம் தனிவே பாயும் தண்ணீர் போல மதியே. நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டார் எங்கள் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே. நன்றி. மனமே பதட்டமடையாதே, மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழுக்கும். மனமே பதட்டமடையாதே என்கின்ற கபீர்தாசரின் நல்ல சிந்தனையோடு 10வது நகரில் நடக்கும் திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும்
இதயத்தின் ஆழத்திலிருந்து வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் உங்களின் கரவொலியின் வழியே முதற்கும் இந்த அரங்கத்தின் சார்பாக சமர்ப்பிக்கின்றோம். வணக்கம், என் பெயர் மோனிஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது திருக்குறள் அதிகாரங்கள் கூறப் போகிறேன். கடவுள் வாழ்த்து. வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய் நன்றி அறிதல், நடுவே நிலைமை, அடக்காமுடைமை, ஒழுக்காமுடைமை, பிறனில் விழையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெக்காமை, புறம் கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல், ஈகை, புகழ், அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கொல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்நுதல், அவாறுத்தல், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றம் கடிதல், பெரியாரை துணை கோடல், சிற்றினம் சேராமை, தெரிந்து செயல் வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இளனறிதல். நான் இப்பொழுது திருக்குறள் கூறப் போகிறேன். அகரமழ அழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்று உள்ளது. கட்டத்தினால் ஆய பயனின்கொள் வாழறிய நெற்றா தோழர் எனின் மலமிசை இனாமோடு சேர்ந்தான் இளமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமல் இனாமோடு சேர்ந்தற்கு யாண்டு திறமை இருவனையும் சேரா இளைவன் பெருச புகழ் புரிந்தார் நாற்று. வரலாற்று ஒன்று ஈவகை ஈகை மற்ற எல்லாம் குடியதற்கு நீவது உரைத்து நல்லாரி எனினும் கலம் தீது மேல் உலகம் மின்னுரிமை ஈவலை என்று கற்கை வசரற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக என்னென்ற என ஏற்றென்ற இவ்விரைந்தும் கண்ணென்ற வாழ முயற்கு கண்ணுடைய என்றாக கற்று முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் தலக்கூடி உள்ள பிரிகள் அனைத்து புலவ தொகை உடையார் முன் இல்ல போலே கற்றும் கற்றா கடையறு கல்லாதவர் தொட்டனை கூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை கூறும் அறிவு யாரானும் நாடாமல் ஊராமல் எல்லோருடன் சார்ந்தனையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து தாமின் பிறகு உலகில் புறக்கொண்டு காமுறை கற்றார் செயல் ஒரு செல்வம் கல்வி ஒருவருக்கு தாழல்ல மற்றையவை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத செயல் பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீண்ட நன்மை பயக்கும் எனின் தன்னின் செயல்து பெயர்க்க போய் தப்பன் தன்னின்று தன்னை சிறு உழைத்த பொய்யா போலையும் உலகத்த உள்ளவரெல்லாம் மனத்தோடு வாய்மையும் வெளியும் தவத்தோடு தானச வாரின் தலை பொய்யாமை அண்ணா புகழ் இல்லை எய்யாமை எல்லாம் அறவும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அருந்தென செய்யாமை என்று குறுந்தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையில் காணப்படும் எல்லா நோக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவற்றுள் இணையனை வாய்மையை நல்ல பிறை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சோ விஜயவர்மன். நான் 12ஆம் வகுப்பு பயிகிறேன். குறள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கடமும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கடமும். சக்தி இருந்தால் என்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் என்னை கண்டு சிரிக்கும், சரித்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தது தன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தது தன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் பெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் பெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார்.
விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன் குரத்தை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, படை தமிழ் தூங்கியவன் வெற்றியிழந்தான். படை தமிழ் தூங்கியவன் வெற்றியிழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடை தமிழ் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகையிழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர் வர்ஷனா பேசுகிறேன். இன்று நான் குரல் சொல்லிட்டு பாடல் பாட போகிறேன். இந்த பொழுதின் பெருதுவக்கம் சான்றான் என கேட்டத்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாபாலி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் அதிகாரங்கள். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அறநெறி ஒடுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை, மக்கள் பேரு, அன்புடைமை, விருந்தமை, உண்மையை கூறல், செய்நின்றி அறிதல், நடுவனமை, அடக்க நடவு, ஒழுக்கமுடைமை, திறனில் விளையாமை, பெருவுடைமை, அழுக்காராமை, வெட்காமை, புறம்புறமை, பணி செல்லாமை, தீவினை சமப்புறது, இவை புகழ், அறியாமை, புலாமற்ற தவம், கூடாழுக்கம், கல்லாமை, வாழ்மை, விடாமை, நெசமை, கொல்லாமை, இளமை, பிறகு, மகிழ்வுகள், அவாறுத்தல், ஊழியர்ச்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுமை, குற்றம், கல்வி, பெரியாரை திணைக்கள் சுற்றியும் சேராமை, தெரிந்து சொல்வது, வடி அறிதல், காலம் அறிதல், இடம் அறிதல், வடிமை, தெந்திட்டுதல், தெளிந்து விடாது, சித்தம், பச்சாமை, செங்கோமை, கொடிவேமை, எளிமை செய்யாமை, கண்ணோட்டம், மற்றாட ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆகினை, அடக்கமை, இடுக்கமையாமை, அமைச்சு செய்யாமை, இடைத்தூய்மை, திட்டம், இணை செய்வதை, புது மன்னரை சார்ந்தோடு குறிப்பறிதல், அவையதல், அவையஞ்சாமை, நாடு அரண் தொழில் செய்வதை, படைமாட்சி, படை செலுத்த, நட்பு நட்பாராய்தல், பழைமை, தீநட்பு, கூட நட்பு, பேருமை, புல்லறிவாமை, இதை பகைமாட்சி, பகைத்திறம் செய்தல், முத்தகை, பெரியாரை பிழையாமை, பெண்வழி சேரல், வரைவின் மகளிர், சூது, மருந்து, கல்லுண்ணாமை, சூது, மருந்து, குடிமை, மானம், பெருமை, சான்றா
இரவு இரவச்சம் கயமை தகையென குறித்தல் குறிப்பறிதல் புணர்ச்சி மகிழ்தல் நலன்புரிந்த காதல் சிறப்புறுத்தல் நான்கு புறவிட்ட அலரடி உறுத்தல் பிரிவாற்றாமை படையினலை சேர்ந்து கண்விது பழுத பசப்பூறு பருவ தனிப்பட மிகுதி நினைத்தவை பிறந்து கனவு நிலை உரைத்தல் பொழுது கண்டு இருங்க உறுப்பு நல நழித நெஞ்சோடு கிளப்ப நிறை அழுத அவர் வழியில் விடுங்கள் குறிப்பறி உறுத்தல் புணர்ச்சி விதும்பல் நெஞ்சோடு புலத்தல் புலவி நுணுக்கம் மூடலுகை. ஐயா தாமோதரன் ஐயா கொடுத்த ஆதிசடி புக்ல இருந்து 40 ஆதிசடி படிச்சிருக்கேன். அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கு உடையது விளம்பு ஊக்கமது கைவிடல் எண்ணெய் திகழல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டவும் ஒப்புரவு ஓதுவது ஒழிய அவ்வியம் பேச அகம் சூதுக்கில் கண்டோண்டு சொல்லில் நப்போவலை சனி நீராது நேர்பட உரை இடம்பட வீடு விடை இணக்கம் மருந்து இணைந்து தந்தை தாய்ப்பை நன்றி மறவேல் பருவத்து பயிர்சை மண்பறித்து உண்மேல் இயல்பலாதன செய்ய அரவமாடு இளவம் பெஞ்சில் தீர் வஞ்சக பேச அழகலாதன செய்ய இளமயில்கள் அரணை மறவேல் அனந்தலாடு கடிவது மர காப்பது விரதம் தீயமை படவாள் தீமை அகற்று குணமது கைவிடு கூடி பிணியே கெடுப்பதொழி கேள்வி முயல் கைவினை கரவே. நன்றி, வணக்கம். நான் எழுதிய சுற்றுச்சூழல் பற்றிய பார்வை உங்களின் பார்வைக்கும் பரிசீலனைக்கும். சூழலை மாற்றுவோம், சுற்றுச்சூழல் பேணுவோம். விஞ்ஞானம் வளர்ந்தது, வீழ்ச்சியும் தொடங்கியது. கணினி யுகம் வளர்ந்தது, கலாச்சாரம் சிதைந்தது. மருத்துவம் வளர்ந்தது, ஆரோக்கியம் குறைந்தது. திரையுலகம் வளர்ந்தது, சீரழிவும் தொடங்கியது. சின்னத்திரை வளர்ந்தது, சிந்தனை திறன் குறைந்தது. கட்சிகள் வளர்ந்தது, கட்டுப்பாடுகள் குறைந்தது. காமம் வளர்ந்தது, உண்மை காதல் குறைந்தது. தொழில்கள் வளர்ந்தது, இயற்கை உரு குலைந்தது. குளிர் சாதனங்கள் நிறைந்தது, ஓசோனில் ஓட்டை விழுந்தது. மரம் வளர்ப்பு குறைந்தது, வெப்பநிலை ஏறியது. நீராதாரம் சிதைந்தது, அதனால் வாழ்வாதாரம் குறைந்தது. வாகனங்கள் பெருகியது, சுற்றுச்சூழல் நசுங்கியது. படிப்பறிவு வளர்ந்தது, பட்டறிவு குறைந்தது. கைபேசி வளர்ந்தது, நேரி பேசும் மொழி குறைந்தது. தரவிறக்கம் அதிகமானது, அதில் தவறுகள் மிகுதியானது. புலனங்களில் குறுஞ்செய்தி அதிகமானது, அதில் வெறும் செய்தியே மறுசுழற்சி ஆனது. வந்த செய்தி எதுவானாலும் அடுத்தவருக்கு அனுப்பிவிட்டு வாழ்க்கை பயணத்தில் பின்னோக்கி செல்கின்றோம். இதே நிலை நீடித்தால் கூகுளில் எல்லாவற்றையும் தேடும் நாம் இனி மரங்களையும் நல்ல மனிதர்களையும் கூட அதில்தான் தேட வேண்டும். பக்கத்து நாட்டு நண்பனை முகநூலில் தேடுகின்றோம், பக்கத்து வீட்டுடன் அன்பை வளர்க்க மறக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும், அதற்கு நம்முள் மனிதநேயம் வேண்டும். சுற்றுச்சூழல் என்பது சடங்கல்ல, அது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். வரும் காலங்களில் மரக்கன்றுகளை நட வேண்டும், அதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். வரும் சந்ததிகளுக்கு வளங்களை தர வேண்டும், அதற்கான வரமும் இயற்கை உரமும் நாம் இட வேண்டும். சுற்றுச்சூழல் என்பது ஏதோ முழக்கங்களை முன்வைப்பதற்காக அல்ல, நீர் நிலைகளை தக்க வைத்து நிலச்சரிவுகளை குறைத்து நினைவேடுகளை நிம்மதியாக திருப்பி பார்ப்பது. விஞ்ஞான வளர்ச்சியில் வேண்டியவற்றை மட்டுமே பரிணாம வளர்ச்சியாய் ஏற்றுக்கொள்வோம், வேண்டாதவற்றிற்கு இடப்பயிற்சி செய்வோம். வளர்ச்சி மட்டுமே நமது வழித்தடம் அல்ல, வசதி வாய்ப்புகளால் வாழ்க்கை முழுமை பெறுவதும் இல்லை. ஒரே ஒரு சுனாமி நமது தோலை உரித்துவிடும், ஒரே ஒரு நிலநடுக்கம் நம்மை நிர்மூலமாக்கிவிடும், இயற்கை சீற்றம் நம்மை எலும்பு கூடாய் ஆக்கிவிடும். இயற்கையை ஒட்டியதாக மட்டுமே மனித வாழ்க்கை மாற வேண்டும். இனிவரும் காலங்களில் சாபங்களும் வரமாக மாற வேண்டும். மண்ணில் மரங்களோடு மனித நேயமும் வளர வேண்டும். அதற்கான உறுதிமொழி
இன்றிலிருந்து எடுக்க வேண்டும் என்கின்ற எனது கவிதை உங்களின் பார்வைக்கும் பரிசீலனைக்கும் கரவெளிக்காகவும். Good evening to everyone. Actually, I used to come for a walk every day here, and every Wednesdays I used to observe. They really do a wonderful job. ஓகே, அவங்க வந்து உண்மையா நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். 2-3 பேர் இருந்தா கூட பொறுமையா எல்லா குழந்தைங்களும் என்கரேஜ் பண்ணி அவங்க பண்றத வந்து I used to appreciate a lot. Actually, I'm a headmistress in Sedu Bhaskara. I was working in Velamal. பட் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்களே, திருக்குறள் சொல்லுங்க, நல்ல கவிதை சொல்லுங்க, நல்ல பாட்டை பாடுங்க, நல்லதா சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்றது வந்து நான் ரியலி அப்ரிஷியேட். வெனஸ்டேஸ் வரப்ப நான் யூஸ்வலா அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா உள்ள வந்தா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா நான் மொபைல்ல வந்து கிறிஸ்டின் மெசேஜ் கேட்டுட்டு போவேன். பிகாஸ் ஐ வாஸ் 8th test கடவுளே இல்லைங்கிறப்போ ஐ கேம் டு நோ த ட்ரூ லவ் ஆஃப் காட். அதை கேட்டு நம்ம வந்து நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த சைடு நான் மூவ் ஆகி போயிடுவேன். ஆனா இன் மை டீப் heart I appreciate them. Once again I congratulate for their best effort to make the society. அப்புறம் இப்ப கூட அவங்க சொன்ன மாதிரி எப்படின்னா, இப்ப அவங்க சொன்னாங்க மொபைல் இருக்கு, ஆனா வந்து they are not using it in a constructive way. ஓகே, பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள கூட வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றோம், மெசேஜ ஃபார்வர்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே, we are forwarding the message, but we should take it in the right spirit. இப்போ நான் ஃபீல் பண்ண ஒரே இதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, எல்லாருமே இப்படி சொல்றோம், மர வளர்ப்போம், நீர்நிலைகளை காப்போம், அப்புறமா மெசேஜ். ஆனா what is my thought on this earth? Okay, what is my thought? நான் வந்து அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜோ, நான் டைப் பண்ண மெசேஜோ, டவுன்லோட் மெசேஜோ, யூடியூப் மெசேஜோ, am I taking it seriously? Am I enforcing my child, my neighbors, my friends in a positive way? அந்த மாதிரி நம்ம எடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம என்ன மெசேஜ்னாலும் நம்ம கேட்கிற மெசேஜ் இப்போ வந்து யோசனை ஓட்டபிள்னு சொல்றோம், அதை how to avoid. இப்ப நான் வந்து இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் if you think, definitely the society will become better. So try to make the better effort to make the best world. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தாமோதரன் எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தை மிக சிறப்பாக ஓராண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கும் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் பொற்கோடி மேடம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்க இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்து நாங்க இங்க வரோம். நாங்க சும்மா விளையாடதான் வந்தோம். நாங்க அப்ப இங்க அரங்க ஆரம்பிச்சதை பார்த்து என் பொண்ணையும் திருக்குறள் சொல்லலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து ஒரு 2-3 திருக்குறள் தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப 100 திருக்குறள் வரையும் சொல்றாங்க. அவங்க அதிகாரங்கள் ஃபுல்லாவே சொல்றாங்க. அது காரணம் வந்து இந்த அரங்கு வந்து என்கரேஜ் பண்றது அந்த குழந்தைக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு போற ஐடியால தான் இருந்தோம். நாங்க ஊருக்கு போயிட்டோம். 21ஆம் தேதி நாங்க ஊருக்கு போயிட்டோம். இந்த அரங்க மே மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு 10 துணி எடுத்துட்டு போய் திருப்பி வந்துட்டோம். என் பொண்ணு அதெல்லாம் முடியாது, நான் 2 நாளுக்கு முன்னாடி வந்து கூட்டிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்லை, இது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் பாட்டி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்க அதே மாதிரிதான் தர்ஷினி வீட்லயும் அதே மாதிரிதான் 15 நாள் ஆச்சு லீவ் விட்டு, இன்னும் ஊருக்கு போல அந்த பசங்க 2 பேரும். இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அது மாதிரி இந்த அரங்கம் வந்து அந்த குழந்தைங்களும் இவ்வளவு முக்கியமா கருதுறாங்க இந்த அரங்கத்தை. எனக்கும் அப்படிதான் நிறைய தோழர்கள் கிடைச்சிருக்காரு இந்த அரங்கத்துக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க மத்த நாளும் இப்ப வெயில் காலம் வந்துட்டாலும் நாங்க மத்த நாளும் வரோம். நாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, பசங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாடி அடிச்சுட்டு சண்டை போட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பாட்டி சொன்னாங்க, யார் திருக்குறள் சொல்றீங்களோ 10 திருக்குறள் சொன்னா அவங்களுக்கு பரிசு நானே தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 3 குழந்தைக்கு மட்டும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 குழந்தைங்க யாருன்னா பாலினி, தர்ஷினி, அவங்க அண்ணன். ஏன்னா அவங்க இங்க வந்து ஏன் எங்களுக்கு மட்டும் தரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த பசங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்களாம் எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்க, நீங்க வேற லெவல் போயிட்டீங்க நீங்க, அதனால உங்களுக்கு கிடையாது, மத்த பசங்களுக்கு தான் அப்படின்னு. அப்போ இங்க வந்து அந்த சொல்ற குழந்தைங்களை இங்க வர பார்த்து வர பெரியவங்க எந்த லெவல்ல வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்களை எந்த அளவுக்கு புகழறாங்க, பெரிய ஆளா மதிக்கிறாங்க. அதுதான் இந்த பார்க் வந்து இந்த அரங்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தது. ரொம்ப நன்றி. மனிதன் என்பது பேசிக்கொண்டே இருப்பதல்ல, நம்மால் இயன்றதை செய்து கொண்டே இருப்பதுதான். அப்படி ஒரு குழுவினர் தான் இப்ப முடிச்சூர்ல இருந்து தாம்பரத்துல இருந்து ஒரு 16 பேர் நம்மளுடைய நிகழ்வுக்காக வந்திருக்காங்க. அவங்களை பற்றி நாம் முழுமையாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஒரு 5 ஆண்டுகளாக நடைபாதையில் வசிப்பவர்களுக்கு, நீங்க பிளாட்ஃபார்ம்ல, ஜங்ஷன்ல, நீங்க ஏதாவது நம்ம சப்ஸ்டேஷன் எல்லாம் போகும்போது எவரோ பேரை பார்த்திருப்போம், கடந்து போயிருப்போம், 1 நிமிடம் அதிகபட்சம் அனுதாபப்பட்டிருப்போம். ஆனால் அவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதை
ஒரு ஆர்வத்துல, அவருக்கு ஒன்றும் பெரிய பொருளாதார பின்னணிலாம் இல்லை, ஆனாலும் அதை மனசுல தாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட கூடுவாஞ்சேரியில இருந்து டீநகர் வரையும் ஒரு 5 குழுவாக சென்று ஒவ்வொருத்தருக்கும் சுவையான ஒரு ஏதாவது பிரிஞ்சு அந்த புலாவு ஏதாவது ஒரு மாதத்துல ஒரு முறை அவங்க நான்வெஜ் கேட்டாங்கன்னா கொடுத்து, அதுல யாராவது ஒருவேளை மனநலம் கொண்டவர்கள் கொஞ்சம் திரும்பியிருக்காங்க, அவங்க ஊருக்கு போற அளவுக்கு அடையாளம் சொன்னாங்கன்னா அவங்களையும் அவங்க ஊர்லயே கொண்டு போய் சேர்த்து, ஒரு மழை காலத்துல 5 நாட்கள் ஒரு பாட்டி வந்து வெளியிலே வர முடியாம முதுகுல புழு வந்த நிலையில அவங்களை குளிப்பாட்டி, அவங்களை சீர்படுத்தி, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து, இதுவரை 6 பேர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்னணியில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உதவி செய்வது என்பது அசாத்தியமான ஒரு பெருமை வேண்டும். அவனை தம்பி உப்பிலி ரமேஷ் செய்து வருவது மிகவும் சிறப்பு. இந்த மாதிரி தர்மத்திற்கு என்ன பலன் என்பதை ஒரு தகவலாக சொல்லணும்னா, அவங்க மகளுக்கு வந்து ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக முழுமையாக முடியாம போயிடுச்சு. அவர் என்கிட்ட 2-3 முறை சொல்லி அதை அழுகும்போது டாக்டர்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அஷூரன்ஸ் கொடுக்காத பொழுது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மருத்துவத்தை விட மற்றவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஆசீர்வாதம் விலை உயர்ந்தது, அது உங்களது மகளை காப்பாற்றும் என்று சொன்னேன். அவங்க பிறந்த நாள்ல அடுத்த எப்ப வருங்க, நான் கேசரி செய்து தருகிறேன் என சொன்ன அவரது மகளுக்கும் இப்பருவத்தில் சிங்கப்பெண்ணாக அவரது வழிகளை கடந்து வழிகளை தந்த அவரது மகளுக்கும் ஒரு விருது நம்ம கொடுத்தோம். அவங்களுடைய குழுவினர் 5 ஆண்டுகளாக சிறந்த சேவை செய்வதற்காக நம்முடைய உடுமலை அன்னைவரச அறக்கட்டளை நிகழ்வின் போது மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம். அந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பாக களப்பணியாற்றிய வசீகரன் அவர்களையும் ராஜா அவர்களையும் இப்போது ஒரு முழுமையான கரையை எழுதி எங்களுடைய சவுந்தரராஜன் அவர்களும் எங்களுடைய மாமா எல்லாம் அவங்க அசைந்து போயிட்டாங்க. மலைவாழ் மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கும் அந்த ஆதி திராவிட பள்ளிகளுக்கும் இந்து உறவிட பள்ளிகளுக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறார்கள். அதில் மனிதம் ஒரு 50,000-60,000 ரூபாய்க்கான பணிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் சேவை சம்பளாக அறியப்பட்ட நம்முடைய அழகர்சாமி வந்து நானும் வரேன், கடைசி நேரம் வரையும் நாங்கள் திட்டமிடல, ஆனாலும் நான் வருவேன், என்னால் இருந்ததை செய்வேன் என சொல்லி அந்த மலைவாழ் மக்களுக்கு தானே உருவாக்கி சிறப்பை வந்து அப்படியே அந்த பகுதி வகுப்பை கொடுத்து மிகச்சிறந்த சேவை செய்த அவருக்கும் கூட நமது கரவொலியை நமது அன்பொழியாக எழுப்பி இப்பொழுது உப்பிலி ரமேஷ் அவர்களை வாழ்க்கும் விதமாக ஒரே விஷயம், கிட்டத்தட்ட 4 அமைப்புகள் கிட்டத்தட்ட அவருடைய மகளுக்கு 18 லட்சம் ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவானது. அதில் நம்ம 4 அமைப்புகள் மட்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய். அது நிதி அல்ல, நம்முடைய பிரார்த்தனை என்பதை சொல்லி அதை பற்றி அனுபவத்தையும் பகிர கூப்பிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து உப்பிலி ரமேஷ் நிறைய சொல்லிட்டாங்க. நான் வந்து அன்பு இல்லங்கள்னு சொல்லிட்டு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணம் நிறைய இருந்தது. நிறைய முதியோர் இல்லம் அது இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களாம் ஒரு மணி மைண்டடா இருக்கிறதுனால எனக்கு வந்து இது நேராவே நம்ம செஞ்சா என்ன, ரோட் சைட்ல இருக்கவங்க செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுங்களா கேட்டுட்டு அவங்க வந்து அவங்க குழந்தைங்க பர்த்டேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரியுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் கலக்கலங்களோட அறிமுகம் கிடைச்சது நம்ம தட்சிணாமூர்த்தியானால. அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை நல்லபடியா இன்னும் அதிகமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா ஒரு விஷயமா பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் வந்து 5-6 வருஷத்துல பிறந்ததுல இருந்து இப்ப யாராவது அனாதையா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அடக்கம் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு 6 அனாதை பிணம் கூட அடக்கம் பண்ணிட்டேன். அப்புறம் ரோட் சைட்ல யாரெல்லாம் ரொம்ப அனாதையா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் எடுத்து குளிப்பாட்டி கொண்டு போய் அவங்கள ஹோம்ல சேர்க்கறது, இந்த மாதிரி வேலையும் நிறைய பண்ணிட்டே தான் இருக்கோம், இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணதான் எனக்கு வந்து என் பொண்ணோட என் ஃபேமிலி லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமைன்னா இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்தது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு, சின்ன வயசு குழந்தைங்க தான். அந்த குழந்தை திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லாதான் இருந்தா ஸ்கூல்ல டீச்சர், பரதநாட்டிய டீச்சர், ஆக்சுவலா பரதநாட்டிய டீச்சரா இருந்து அவர் வந்து கரெக்டா வியாழக்கிழமை அன்னைக்கு லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாசம் ஒரு 18th அந்த டேட்ல வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நல்லாதான் பேசிட்டு இருந்தா. காலையில வந்து பாத்தீங்கன்னா அவளால ஏந்துக்க முடியாம ஆயிடுச்சு. கால் இடுப்புக்கு கீழே சுத்தமா வேலை செய்யல, மூஞ்சியெல்லாம் பயங்கரமா ஊதி போச்சு, என்ன காரணம்னு தெரியாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க போய் காஞ்சிபுரத்துல இருந்து அவளை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல காமிச்சு, அப்புறம் நம்ம இந்த சர்வபோஜன் ட்ரஸ்ட் மூலியமா நம்ம கோபால் சார் உளவுத்துறையில இருக்காங்க, அவங்க மூலியமாவும் நிறைய கேட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும்னா அப்போல நகராவளியில சேர்க்கணும்னாங்க. வேற எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவங்கள காப்பாற்ற முடியாது இந்த சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னால அவளை செலவு பண்ணியே பண்ண முடியல. அந்த டைம் வந்து நம்ம கலக்கல் நம்ம மனிதம் சார்பாக இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் சொல்லி, அதுக்கப்புறம் சர்வபோஜன் மூலியமாகவும் சொல்லி
கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 11 லட்சம் வந்து பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம எனக்கு என் குழந்தை வந்து வெளியில வர வரைக்கும் ப்ரேயர் நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாம் பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தேன். ஏன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரே ஒரு குழந்தை தான் இருந்தது. அந்த பிரார்த்தனைகள் இது வரைக்குமே இன்னமும் போயிட்டு இருக்கு. யார் என்ன கேட்டாலும் இன்னும் சீக்கிரமா ஏன் போவாங்க. இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, உண்மையா தொண்டு செஞ்சு சர்வீஸ் பண்ணா பணத்தை விட அன்பு பிளஸ் பிரார்த்தனை, கடவுள் பிரார்த்தனை, ஒவ்வொருத்தரும் உள்மனதோட என்ன வேண்டிக்கிறாங்க இல்லையா, இவனே இப்படி இருக்கான், இவனோட குழந்தை என்ன நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறதுனால இப்ப ஏந்து நடந்திருக்கான். அடுத்த வாட்டி இது ஒரு டைம் இது ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா அவளை நேராவே நான் கூட்டிட்டு வரேன். இருந்தது அவள் எப்படி இருந்தாலும் அதை விட எவ்வளவு பெட்டரா இருக்கான்றதை நீங்களே நேருக்கு நேரம் பாப்பீங்க. இதுக்கு மேல நான் பேச ரொம்ப அறிவா வந்துடும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ண அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அகர முதல் எழுத்தெல்லாம் மாறிவரும் முற்றே உலகு கற்றதனால் ஆயப்பயனுக்கு வாழறிவன் நட்சத்திரனில் மலமிசை ஏகின நாளடை சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வான் வேண்டுதல் வேண்டாமை நிலானடை சேர்ந்தார்க்கு யாதும் விடுமே இல்லை இருசே இருவனும் சேரா அருசே இறைவன் புகழ் புரிந்தார் மாற்று அலமாதுரை. States and capital of India: Andhra Pradesh, Amravati, Arunachal Pradesh, Itanagar, Assam, Nishpur, Bihar, Patna, Chandigarh, Raipur, Goa, Panaji, Gujarat, Gandhinagar, Haryana, Chandigarh, Himachal Pradesh, Shimla, Jammu and Kashmir, Srinagar, Jharkhand, Ranjit, Karnataka, Bangalore, Kerala, Thiruvananthapuram, Madhya Pradesh, Goa, Maharashtra, Mumbai, Manipur, Ippal, Meghalaya, Chinland, Mizoram, Aispal, Nagaland, Pokima, Odisha, Bhubaneswar. விளம்பர இடைவேளை, வேற ஒண்ணும் இல்லை. ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், சிக்கிம், கேங்டாக், தமிழ்நாடு, சென்னை, தெலுங்கானா, ஹைதராபாத், திரிபுரா, அகர்தலா, உத்தரப்பிரதேஷ், லக்னோ, உத்தரகாண்ட், வேராடு, வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அளவில் எதுவும் செஞ்சுக்கல. என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், அவ்வளோதான். மனிதன் அப்படிங்கிறது வந்து மனிதன் என்பவன் தெய்வம் மகளாம் அப்படிங்கிறது இதில் இருந்து நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அதில் வந்து ஐயா ஒன்று, உப்பிலி ரமேஷ் ஐயா ஒன்று, இன்னும் தாமரன் ஐயா ஒன்று, இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் நான் இதை சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். நானும் அவங்கள மாதிரி செய்யணுன்ற ஒரு ஆசை இருந்து தான் நான் செய்கிறேன். தவிர எனது தகுதிக்கு மேலே நான் செய்யலை. என்னால் என்ன முடியும் அதைத்தான் நான் செய்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வரலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் இங்கே செய்யலாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் வந்து நான் ஒரு சில விஷயம் பேசலாம் வச்சுருந்தேன், ஆனால் பேச எனக்கு முடியலை. அதனால் நேரமும் இல்லாமல் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து பேச வேண்டிய இதோட நான் முடிச்சுக்க. நன்றி, வணக்கம்.